வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புகழ்பெற்ற எழுத்தாளர் புதுமை பித்தனையா அவர்கள் தன்னுடைய நாவல் ஒன்றில் ஒரு சொற்றொடர் எழுதியிருப்பார். அது ரொம்ப எனக்கு மனசில் பிடிச்ச ஒரு சொற்றொடர். வாழ்வு என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. வாழ்வுன்னா த லிமிட்டட் லைஃப், என்னைக்கு பிறந்தான், எப்படி இருந்தான், என்னைக்கு இறந்தான், அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பது வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவனுடைய சாதனைகள், திறமைகள், வெற்றிகள், தோல்விகள், நிறை குறைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கையை குறித்து நிறைய ஆய்வுகள் நடக்கிறது. அதில் ஒன்று, கடவுள் நமக்கு பல்வேறு அவயவங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த அவயவங்களை வைத்து கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுளை நான் கடத்தி வருவது அல்லது நடத்துவதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எனக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடி கொடுத்துருக்காரு, எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வாழ கொடுத்துருக்காரு. இந்த காலத்தை அவர் கொடுத்த இந்த உடலை வச்சு நான் கடந்து போகிறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இது ஒரு சேயிங். வாழ்க்கை பற்றி நிறைய ஆய்வு சொல்லுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடவுள் கொடுத்த அவயங்களை வைத்து அவர் உனக்கு கொடுத்த காலத்தை நீ கடந்து போகிறாயே, அதற்கு பெயர் தான் வாழ்க்கை. சரி, இந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்குதா? சரிங்க, வாழ்க்கை முடியக்கூடாது, நிறைவடையணும். இப்போ முடிவடையுது என்ற சொல்லுக்கும் நிறைவடைகிறது என்று சொல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கும் கன்க்ளூட் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைவடையணும், எப்படி நிறைவடை? அவர் கொடுத்த எல்லா அவயவங்களையும் நாம வெறும் திறனாக பயன்படுத்தாமல் அதிலிருந்து ஒரு நிறைவு அடைய வேண்டும். உதாரணமா இந்த காது இருக்கு. இந்த காது கேட்பதற்கான ஒரு அவயவம் இல்லையா? கேட்பதற்கான ஒரு அவயவம். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹியரிங் இஸ் அ சென்ஸ், லிசனிங் இஸ் அ ஹார்ட். ஹியரிங் இஸ் த சென்ஸ், லிசனிங் இஸ் ஆர்ட். அதாவது கேட்பது என்பது திறன். எல்லா உயிர்களுக்கும் காது இருக்கு, ஏதாவது சத்தம் வந்தால் எல்லாருக்கும் கேட்கும். ஆனால் மனிதன் தன் அறிவால் கேட்கறதுல என்ன விஷயம் இருக்குன்னு கவனிக்கிறானே, அது ஆர்ட். அப்போ கேட்பது வேறு, கவனிப்பது வேறு. அப்போ இந்த காதை வெறும் கேட்பதுக்கு மட்டும் பயன்படுத்தி முடிச்சிடாம அதில் நிறைய விஷயங்களை கவனிச்சா இந்த காது கொடுத்த நோக்கம் நிறைவடையுது. அதே மாதிரி தான் கண்ணுக்கும். இந்த கண் எதற்காக கொடுக்குது? சைட் அண்ட் விஷன் ரெண்டு சொல்றாங்கல்ல. பார்க்கிறது மட்டும் இல்லை, தரிசிக்கிறது. அப்போ தரிசிக்கிறது நிறைவடையுது. அப்போ இந்த முழு அவயவத்தையும் அவர் ஒரு திறன்களோடு கொடுத்திருந்தால் உன் வாழ்நாளில் அந்த திறன்களில் எப்படி காதை கேட்கறதுக்கு மட்டும் வேண்டாம பல விஷயங்களை கவனிக்கிறது பயன்படுத்துறியோ, எப்படி இந்த வார்த்தையை வெறும் பேசுவதற்கும் மட்டும் பயன்படுத்தாமல் பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கு பயன்படுத்துவியோ, உன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் திறனாக கொடுத்திருந்தால் அதிலிருந்து ஒரு கலையை நீ உருவாக்குகிற பொழுது உன் வாழ்க்கை நிறைவடைகிறது. ஆனால் நம்ம எல்லாரும் வாழ்க்கையை சலிச்சுக்கிறோம். ஒரு அருமையான செய்யுங்க இருக்கு, நிறைய கொடுப்பவர் கடவுள், நிறைவை காணாதவன் மனிதன். நிறைய கொடுக்குறாரு அவனுக்கு, ஆனால் நிறைவை காணாதவன் மனிதனாக இருக்கிறான். எனவே நாம் நிறைவை காண வேண்டும். திருப்பி அந்த வார்த்தையை, அந்த வரியை ஞாபகம் வச்சுங்க. லிசனிங் இஸ் ஹார்ட், ஹியரிங் இஸ் அ சென்ஸ். காது கேட்குதுங்கிறது ஒரு திறன், அது ஒரு சென்ஸ். கேட்கறது, பார்க்கறது, சுவாசிக்கிறது, தொடர்ந்து உணர்தல், அதான் சென்ஸ். இந்த சென்ஸோட நிறுத்திட்டா நானும் ஒரு சாதாரண உயிர். ஆனால் இந்த சென்ஸில் இருந்து அடுத்து இதை ஆர்ட்டாக மாற்றுது. நல்ல விஷயங்களை கேட்டு, நல்ல விஷயங்களை பேசு, நான் தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தரிசித்து, அதில் போன்று என்னுடைய அவயவங்களை எல்லாம் பயன்படுத்தி கடவுள் எனக்கு கொடுத்த அவயவங்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தி இந்த வாழ்க்கையை, என் வாழ்க்கையும் என் மூலமாக பிறர் வாழ்க்கையும் பயன்படுத்துகிறானே, அவன்தான் வாழ்வில் நிறைவடைகிறான் என்கிற பொருள். எனவே நம் எல்லார் வாழ்க்கையும் முடிவடையக்கூடாது, நிறைவடைவதுதான் நல்லது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.